நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது தான் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறும். நம்ம விசுவாசத்தோடு எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், என் தரிசனம் வேற, என் டெஸ்டினி வேற, நான் இப்படி படுற பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஓடும்போது என்ன நடக்குது? நம்ம டெஸ்டினியை ரீச் பண்ண பாத்திரவான்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரு தான் நம்மளை நடத்திட்டு வர்றார். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு கவலை? எல்லா பாதையும் நம்ம தாண்டிடலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்தாரா? எல்லாமே நிறைவா இருக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒண்ணுமே இல்லை, என் அப்பா மட்டும் இருக்காருன்னு இருக்கும்போது இருந்த சந்தோஷம் தான் நிறைவான சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. பொண்ணும் பொருளும் திராட்சரசமும் சாப்பாடும் பெருகி அப்படி இருந்த காலத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு இருந்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் மிகுதியா இருந்திருக்கிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் என்ன பண்ணிரும்? தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் இருந்து நம்மளை பிரிச்சிரும். பாவம் வந்தால் என்ன வரும்? பயம் வரும். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே லக்கு எது? பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த பரம அழைப்பு நம்மளுடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஒரே லக்கு. அதுதான் நம்மளோட ஒரே டெஸ்டினி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். காலங்கள் கடந்து போகலாம். நம்மளோட கணக்குப்படி நீங்கள் சொன்னீங்களே சப்பா, வாரம் வாரம் வார்த்தையை கேட்குறேன், அரண்மனை முன் போல நிலையோடப்படும்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் என் அரண்மனை எப்படி இருக்குது? இடிஞ்ச அரண்மனையாக தான் இருக்குது. இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் எப்படி இருக்காராம்? மாறவே மாட்டார். அவர் மாறாதவராக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஆமென். சொல்லும்போது மனுஷன் எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கி நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நாளைக்கு சூழ்நிலைகள் மாறலாம், வாக்கு எப்படி இருக்கலாம்? மாறலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் அவர் காலங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துருக்கிறார். நீ பின்மாறி போவன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? உன் மேலே வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் அறிக்கையோடு வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை, சொன்னதை மறக்க மாட்டார். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், விசுவாசத்தோடு சிறந்ததை அவர் தருவார். ஆமென்.
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே, சிறந்ததை தருவார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில். விசுவாசத்தோடு வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை, ஏமாற்ற மாட்டார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் என்னை ஏமாற்ற மாட்டார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் ஒண்ணு கூட விடாம செய்வார். சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். ஸோ விசுவாசத்தோட பாடணும். சோர்ந்து போகாதேன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. உங்கள் மனசாட்சி கிட்ட சொல்லுங்க, உங்கள் இருதயத்துக்கிட்ட சொல்லுங்க. வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதுக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்லை. அநேக சூழ்நிலைகள், அநேக நெருக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், தம் மகன் கூட எதிராக வந்தான். அவனுக்கு தாவீதை கொல்லும்படி அநேகர் எழும்புனாங்க. அவனுக்கு ஆறுதல் சொல்ல கூட துணையா நிற்க ஒருத்தரும் இல்லை. ஆனால் தாவீது தன் இருதயத்திட்ட பேசிட்டே இருந்தார், கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்து நோக்கி கொண்டே இருக்கிறேன், அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஸோ உங்கள் மனசாட்சி கிட்ட சொல்லுங்க. நிறைய நேரம் நீங்கள் உங்கள் மனசாட்சி கிட்ட தானே பேசிட்டு இருப்பீங்க. என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி பண்ணீங்களே, இப்போ இப்படி இருக்கீங்களே, எங்கே தான் இருக்கீங்க என் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி சொல்லி. ஸோ உங்கள் அதே மனசாட்சிக்கிட்ட இப்போ சொல்ல போறீங்க, சோர்ந்து போகாது. இனி ஒரு நாளும் கண்ணீர் விட்டு என்ன பண்ணக்கூடாது, துவண்டு உட்கார்ந்துடக்கூடாது. என்ன ஏசப்பா இப்படின்னு உங்கள் வாய் உங்கள் மனசாட்சிக்கிட்ட இந்த நாளில் இருந்து இனிமேல் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க உங்கள் மனசாட்சிக்கிட்ட, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தை எவ்வளோ உண்மைனா, இந்த வேதத்தில் ஒருத்தரையுமே அவர் கைவிடலை. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒரு நாள் அவர் கைவிட்டதா அந்த வேதத்தில் எழுதவே இல்லை. அநேக தரம் இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, அவருக்கு பிடிக்காததெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் கூட அவர் மனமிறங்கி அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். இன்று வர பாராட்டி கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்ம பார்க்கிறோம், இன்று வர, இன்னைக்கு வர. நிறைய செஞ்சுரிஸ் மாறிடுச்சு, காலங்கள் மாறிடுச்சு, ஆனா இன்னைக்கு வர சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். பாடுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் கைத்தட்டி பாடுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ஏமாற்றம் இல்லை என்று சொல்கிறவர்கள், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை. இருதயத்துல கை வச்சு சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. எங்க போச்சுனே தெரியல. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு உங்களுக்கு வாக்கு தத்தத்துக்கோ ரொம்ப தூரம். வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருவீரப்பா, ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அப்படியே அறிக்கை செய்வோமா? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடுகிறது. ஐ ஃபீல் தட் இந்த வார்த்தையை சொல்லும் போதே, நம்ம அறிக்கை செய்யும் போதே அநேக தடவை நம்ம சோர்ந்து போயிருப்போம். பட் இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு வாக்கு பண்ணினவர் அவர் சிறந்தவர், எனக்காக அவர் சிறந்ததையே செய்வார். இந்த வார்த்தை சொல்லும் போதே அவருடைய அபிஷேகத்தை நான் உணர்றேன். தொடர்ந்து இந்த பாடல் நம்ம பாடிக்கொண்டே இருப்போம். சொன்ன அவர் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். நான் இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லி யோசிக்க மாட்டார். சொன்னவர் அவர் சிறந்ததை தருவார். நார்மலா சொல்லிட்டனேன்னு செய்யறதில்ல, சிறந்ததை தருவார். ஆமென், ஆமென். சிறந்ததை அவர் நம்ம வாழ்க்கையில தருவார். வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர்,
நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. ஓ தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பிரயோஜனமான பாத்திரம் ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை, எங்களுக்கு தேவையான மண்ணாவை ஆண்டவரே நீர் எங்களோட இடைப்படுங்க சுவாமி. எங்களோடு பேசுங்க அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு அவளோடு தாகத்தோடு எங்களுக்கு தேவையான மண்ணாவை நீர் தரும்படியாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க. நம்முடைய மகிமையின் கரத்தில் தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் அழகா சொல்றது. யோபு சொல்கிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேங்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட பாடுகள் நம்ம எல்லாருக்கும் தெரியாம இவ்வளோவா சோதிக்கப்பட்டது யோபுவை போல வேற யாரும் இல்லை. அவ்வளோ சோதனையை சகித்து கொண்ட மனுஷன் சொல்றாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இன்னைக்குரிய செர்மனுக்குள்ள கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நம்ம வாசித்தோமானால் குணசாலியான ஸ்திரீயை பற்றி அங்க நம்ம பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ, வாசிப்போம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. போதுண்டா, போதும். அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரீயை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். யார் இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய குணாதிசயங்களும் அவளுடைய சிறப்பம்சங்களையும் அவளுடைய கடின உழைப்பையும் குறித்து தான் இதில் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுறோம். குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா யாரு, அவங்க யாரு அப்படின்னா, குணசாலியான ஸ்திரீ கிட்ட நம்ம என்ன பார்க்க முடியும்னா, இங்கே வாசிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். 10ஆம் வசனத்திலேருந்து 31ஆம் வசனம் வரை ஹீப்ரூ பைபிளில் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்லேருந்து லாஸ்ட் ஆல்ஃபபெட் வரை குணசாலியான ஸ்திரியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆல்ஃபபெட்டில் தான் இந்த 10ஆம் வசனம் ஆரம்பிக்குது. 31ஆம் வசனத்தில் லாஸ்ட் ஆல்ஃபபெட் டவ்ங்கிற ஆல்ஃபபெட்டில் முடியுது. அவ்வளோ அருமையாக குணசாலியான ஸ்திரியை குறித்து இங்கே வசனம் அருமையாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஞானியின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டி. நம்மளாம் யாரு? மணவாட்டி. கரெக்டா? நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் சிலுவையின் அண்டையில் வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரிகள் நம்ம எல்லாரும் தான் குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. அவங்களுடைய கிரியைகளை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயோடைய நடக்கைகள். வேதத்தில் நிறைய குணசாலியான ஸ்திரீயை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தோம்னா ரெபேக்கால் ஒரு குணசாலியான ஸ்திரீ, ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீ, அப்புறமா இயேசுவின் தாயார் அவங்க ஒரு குணசாலியான ஸ்திரீ. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த குணசாலியான ஸ்திரீயோடைய காரியங்களை நம்ம வாசித்து பார்த்தா நான் அப்படி இருக்கிறோம். ஒரு வயசை நம்ம அனலைஸ் பண்ணலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு அம்மையார் இப்படி வாழ்ந்தாங்களாம். அவங்களுடைய பெயர் வந்து சூசன் வெஸ்லி. என்னது? சூசன் வெஸ்லி. அந்த அம்மா வந்து ரொம்ப தேவனை தேடுறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ரொம்ப ஒரு வாஞ்சியுள்ள தாயாராய் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுடைய கிட்ஸுக்காக ஜெபம், அவங்களுக்கு குழந்தைகளுக்காக அதிகமாக ஜெபிப்பாங்க. அதனால வந்த விளைவு தான் உலகத்திலே பிரசித்த பெற்ற ஊழியக்காரர்கள் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவங்க மூலமாக எழும்பினாங்களாம். ரொம்ப பிரசித்த பெற்ற ஊழியக்காரர்கள். அவர்கள் மூலமாக ஒரு ஜெபிக்கிற தாயாரிடத்திலிருந்து பிறக்கிறது ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்கிற குழந்தைகள், தேவனுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய ஒரு குழந்தைகள் எழும்பினார்கள். அவருடைய கணவனார் அந்த தாயாரை குறித்து சாட்சி சொல்லும் போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு குணசாலியான ஸ்திரீயை அப்படியே என் மனைவி நடந்து கொள்வா, அவளுடைய காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும், அதுல ஒரு விஷயம் கூட அவள் மாற மாட்டா. விடியற் காலமே எந்திக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக விடிய காலமே எந்திரிச்சு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அப்படி ஒரு நல்ல தாயாரா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சாட்சி ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட கேட்கணும்? நம்முடைய துணை கிட்ட தான் கேட்கணும். அப்படி தானே? நம்ம கல்யாணம் ஆன பெண்கள் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம கணவன் மாதிரி தான் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படி ஒரு நல்ல சாட்சி பெற்றவர்களாய் சூசனா வெஸ்லி வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாளாம்? அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். இதுதான் முக்கியமான டாபிக். ஒரு குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய எதிர்காலத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறவளா இருக்கிறாள். இந்த அம்மா அப்படிதான். அவங்களோட அந்த ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியோட தாயார் சூசன் வெஸ்லி எப்பவுமே அவங்களுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்தை குறித்து அவங்க கணவன் கிட்ட பேசி, நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் இப்படி மகிமையாய் வல்லமையாய் பயன்படுத்துவார் அப்படின்னு பேசி பேசி சந்தோஷம் அடைவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயாராய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு 2 சக்தியை கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம்?
கடந்த காலத்தை குறித்து நினைக்கிறது, எதிர்காலத்தை குறித்து நினைக்கிறது, 2 சக்தி இருக்குது. என்ன தெரியுமா? ஞாபக சக்தி ஒன்று கற்பனை சக்தி. அப்படி தானே? கடந்த காலத்தில் நடந்து நேற்று நடந்து இன்னைக்கு மறந்து போனா ஒன்றுமே இல்லை. நாளைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு ஃபியூச்சர் திங்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். கற்பனை பண்ணுகிற கற்பனை திறனை கொடுத்துருக்கிறார். 2 சக்தி கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 3 காலம் இருக்குது. கரெக்டா? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். குணசாலியான ஸ்திரீ ஆனவள் என்ன பண்றானா, நிகழ்காலத்திலையும் சந்தோஷமா இருக்கிறாள், வருங்காலத்தை நினைத்தும் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். எறும்பு என்ன பண்ணும்? மழை காலத்துக்காக கோடை காலத்திலேயே அதுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வைத்து கொள்ளுமா. எதுக்கு? அது எதிர்காலத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம நிகழ்காலத்தில் ஓடி உழைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்காலத்தில் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த எறும்பு கிட்ட இருந்து நம்ம அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஸோ 2 சக்தி இருக்கு, ஞாபக சக்தி, அப்புறமா கற்பனை சக்தி. கடந்த காலத்தில் நடத்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் ஞாபக சக்தியை தந்திருக்கிறார். வருங்காலங்களில் கர்த்தர் இப்படியா என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை இப்படியாய் நிறுத்தணும், என் பிள்ளைகளை இப்படியாய் நிறுத்தணும்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடிய கற்பனை சக்தியும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாழணும்னா, ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் பகல் காலத்தில் கிரியை செய்ய வல்லவருடைய காலங்கள், அதாவது நம்மளுடைய கிருபையின் காலம் இருக்கும்போதே நம்ம நல்ல ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கும்போது ராக்காலத்தில் வருகிற பயத்துக்கு நம்ம விளங்கி வளரலாம். அதாவது ராக்காலம்னா என்னது? இருள் அடைந்த காலங்கள் வருகும்போது நம்ம இந்த உலகம் எல்லாம் அந்தி கிறிஸ்து வரப்போதுன்னு பயந்துட்டு நடுங்கும் போது நம்ம மட்டும் எப்படி இருக்கலாம்? நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கல்யாணத்தில் சந்தோஷமா நம்ம பங்கு கொள்கிறவர மனவாட்டியா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஏசாயா 60:2 வாசிக்கணும், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்படித்தானே? இந்த இருள் உலகத்தை மூடலாம், அந்தி கிறிஸ்து வரலாம், என்ன வேணா நடக்கலாம், ஆனா நம்ம மேல யார் உதிக்க போறா? கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். டெய்லியும் நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது எதிர்காலத்தில் கர்த்தர் எப்பவுமே நம்ம பிரதர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். நம்மளுடைய பார்வை எல்லாமே ஆவிக்குரிய கண்களில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போற விஷயங்களை பாருங்க, விஷன்ல பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அப்படித்தானே? எதிர்காலத்தை குறித்து அவங்க மகிழ்றவர்களாய் காணப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் டெய்லி ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நீங்க இப்படி ஆசீர்வதிக்கணும், எங்க ஊழியத்தை நீங்க இப்படி ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை நீங்க இப்படி ஆசீர்வதிக்கணும், நம்ம ஒரு நம்ம கண்களுக்குள்ளே கொண்டு வந்து இப்படிலாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்க போறோம் விசுவாச கண்களில் பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. டேவிட் யாங்கிச்சோ அப்படின்னு சவுத் கொரியால ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? பால் யாங்கிச்சோ, டேவிட் யாங்கிச்சோ ஒரு சாட்சி இப்படியாய் கூறினார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அந்த சாட்சின்னு தெரியல, யூடியூப்ல இருக்கு. அவங்க சர்ச்சில் அவரோட உடன் ஊழியராய் வேலை பார்த்த கிங் சான்ஷோ அப்படின்னு ஒரு ஊழியர் இருந்திருக்கிறாரு. அவரோட மனைவி இறந்து போறாங்க. இவர் டேவிட் யாங்கிச்சோ போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க மனைவி இறந்து 5 நாள் கழித்து அவரும் அவருடைய 5 குழந்தைகளும் அந்த கல்லறைக்கு போய் பார்க்குறாங்க. கல்லறை கொஞ்சம் ஹைட்டாக கொரியாலெல்லாம் இருக்குமா. மழை பெஞ்சதுனால அந்த கல்லறை 2ஆக பொழந்துருக்கு. உடனே பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா மூச்சு விடுறாங்க, தோண்டுங்க, அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, இறந்து போலன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இல்லை இறந்துட்டாங்க, மழையினால இப்படி வெடிச்சிருக்கு, வாங்க வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு மனது ரொம்ப வேதனைப்பட்டு 5 குழந்தைங்க இருக்கிறாங்க, மனைவி இறந்து போயிட்டாலும் ரொம்ப மனங்கசந்து அழுதுகிட்டு அப்படியே பைபிள் வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் உட்காந்துட்டு அந்த பைபிள் வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கத்தியை வச்சு அவர் தலையில யாரோ பின்னாடி அடிச்ச மாதிரி இருந்துதான். திரும்பி பார்த்தாரா, அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இவர் இறந்து போயிட்டாரு, மாரடைப்புலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. மாரடைப்பு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ரிப்போர்ட்டும் வந்துடுது. இவருக்கு டேவிட் யாங்கிச்சோக்கு ஒரு தந்தி போது, அந்த காலத்தில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாததுனால தந்தி அனுப்புகிறாங்க. இப்படி உங்கள் சபையில் உடன் ஊழியராக இருந்த கிங் சாம்ஷோ இறந்து போயிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. உடனே டேவிட் யாங்கிச்சோவும் ஆளுங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு செட் ஆஃப் பாஸ்டர்ஸ் அனுப்பி இந்த மாதிரி நம்மளோட உடன் ஊழியர் இறந்து போயிட்டாரு, அவருடைய அடக்க ஆராதனை போய் நடத்துங்கன்னு அனுப்பி வைக்கிறார். இவங்கெல்லாம் அடக்க ஆராதனை நடத்துகிறாங்க, பாடியை வாஷ் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறாங்க, பெட்டியிலே படுக்க போட்டாச்சு. படுக்க போட்டு லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அது பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுற்றி இருந்து பாடும்போது அவர் எழும்பி உட்கார்றாரு. பெட்டிக்குள்ளே எந்திரிச்சு உட்கார்றாரு. எல்லாம் பயந்து பேய் நினச்சி என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடிடுறாங்க வெளியில். ஆனால் என்ன நடந்தது, அவர் எழும்பி உட்காந்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நான் சாகலை, நான் உயிரோடு தான் இருக்கேன், எதுக்கு பயந்து வெளியில் ஓடுறீங்க அப்படின்னு. வாங்கன்னு கூட்ட, நீ முன்னாடி போ நான் முன்னாடி போன்னு பாஸ்டர்ஸே பயந்து வெளியில் ஓடிட்டாங்க. அப்புறமா உள்ளே பார்த்தா அவரை தொட்டு பார்த்தா அவர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு அவர்
அவங்க நம்புகிறாங்க தொட்டு பார்த்துட்டு. அப்புறம் அவர் சொல்கிறார், நான் மரித்து போகல, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு, உங்களோட டெத் சர்டிஃபிகேட்டே வந்தாச்சு, நீங்கள் இறந்து போகலன்னு சொல்கிறீங்களேன்னு யாரும் நம்பாமல் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு நேரிட்ட காரியங்களை சொல்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தலையில் யாரோ அடித்தபோது இருந்த அடுத்த செகண்டே அவருடைய இருதயத்தில் ஒரு கத்தி ஊடுருவன மாதிரி இருந்துதான். அப்படியே அவரை அப்படி கீழே விழுறாரு. கத்தியால் குத்துனதுனால 3 நட்சத்திரம் வானத்துலேருந்து கீழே விழுந்த மாதிரி இருக்குது. அவர் விழுந்த அந்த ஃபோர்ஸ்ல 3 நட்சத்திரம் கீழே விழுது. அந்த நட்சத்திரம் அப்படியே அவர் கிட்ட வரும்போது அது தேவதூதர்களாய் மாறுது. 3 தேவதூதர்கள் அந்த இடத்துல வராங்க. ஒரு தேவதூதர் முன்னாடி பறக்க 2 தேவதூதர்கள் இவர் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அவர் அப்படியே போறாரு, பரலோகத்துக்கு அவர் இழுத்து கொண்டு போறாங்க. அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, பரலோகத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம், உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் போய்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்துலேருந்து பரலோகத்தை ரீச் ஆக 1 டே ஆகும் அப்படின்னு அந்த தேவதூதர் சொல்கிறாரு. போயிட்டே இருக்காங்க. பரலோகத்தை ரீச் ஆயாச்சு. அங்கே ரீச் ஆனால் அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. நிறைய பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவங்களும் மேலே போயிட்டுருக்காங்க. இவரும் போகிறாரு. போயிட்டுருக்கிறாரு. போனால் ஒரு ஸ்தலத்துக்கு வராங்க. திறந்ததும் அங்கே தாவீதை காண்கிறாரு. ஸ்டீஃபனை பார்க்குறாரு. ஸ்டீஃபன் கிட்டே கேட்குறாரு, உங்களை கல்லால் அடித்தாங்களே, உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்குறாரு. உள்ளே பார்த்தா அங்கே இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. சுற்றி நிறைய தேவதூதர்கள். அந்த ஸ்தலத்தை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதா இருக்கிறாரு. அவர் எல்லாம் நிறையா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவரை வந்து பரிசுத்தர்னு பாடி போற்றுறாங்க. அவங்க எப்படி போற்றுறாங்கன்னா, கடலெல்லாம் என்ன பண்ணி இப்படி ஏறி இறங்குற மாதிரி முழங்கால் படிட்டு குனிஞ்சு பணிந்து நிமிந்து அவங்க போற்றிக்கிட்டே இருக்காங்களா. அது கடல் அலை மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர். இவரும் போய் அவங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அவரோட ஆராதிக்கிறார். பிதா அங்கே இருக்கிற அவருடைய முகத்தை ரூபத்தை காண முடியல. பயங்கர வெளிச்சமாக இருந்துதான். இந்த சிங்காசனம் பக்கத்தில் ஒரு நீரோட ஓடுது, ஜீவ நீரூற்று ஓடுது. அந்த நீரோற்றத்தை ஓரத்தில் எல்லாம் மரங்கள் நிற்குதான். அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப அழகழகான கனிகள் இருக்குது. அங்கே இருக்கிற தேவதூதர்களும் மனுஷங்க மரித்து பரிசுத்தவான்கள்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட அவங்க மேலே ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வருது. அதை அப்படியே தாண்டி போகிறாங்க. இவர் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாரு, என் மனைவி 5 நாள் தான் ஆச்சு, இறந்து போயிட்டா, அவன் எங்கே இருக்கான்னு என்கிட்ட காட்டுறீங்களா அப்படின்னு ஏசு கிறிஸ்து கிட்ட கிங் சாம்சோ கேட்குறாரு. உடனே, ஆமாம், நீங்கள் வந்ததுக்கு காரணமே உன் மனைவி தான். உன் மனைவி ரொம்ப என்னை வேண்டிக் கொண்டா, என் கணவனை ஒரு கூட்டிகிட்டு வாங்க பரலோகத்துக்கு, நான் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டா, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன் மனைவியை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாராம். அங்கே போனால் ஒரு பெரிய நகரம் இருக்குது. அங்கே நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடில் ஒரு வீடில் இந்த அம்மா இருக்காங்க. வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. உள்ள ஒரு தேவதூதனும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. வெளியில் வந்த உடனே இவர் போய் அவங்க கிட்ட பேசுகிறாரு. அப்போ வந்து இவ கேட்டுக்கொண்டதுனால தான் நீங்கள் வந்திருக்கப்பா அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறாரு. அப்போ அவங்க, நீங்கள் என்னென்ன தொடாதீங்க, நீங்கள் இன்னும் பூலோகத்துக்குரியவர்களாக தான் இருக்கீங்க, நான் பரலோகவாசியை நான் மாறிட்டேன், நீர் இன்னும் பூலோகத்துக்குரியவராக தான் இருக்கிறீரு, அதனால என்னை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் நம்ம குழந்தைகள் எல்லாம் கர்த்தரை அறிந்து அவங்களாம் ஊழியம் செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. அதனால் என் பிள்ளைங்க கிட்டே போய் சொல்லுங்கள், நான் உலகத்தில் இருந்ததை விட இங்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கிறேன், அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வருகிற நாட்களில் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக எழும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்க கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னாங்களாம். எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை? அதுக்கப்புறமா பாருங்கள், அவங்க சர்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அம்மையார், அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க ரொம்ப தனிமையாக இருந்தவங்க, வயசானவங்க, இந்த சர்ச்சை பெருக்கி கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இருப்பாங்க போல், அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா, இந்த அம்மாவோட வீடே ஒரு அழகாக இருந்திருக்கு. அவங்க வீடு ரொம்ப மகிமையாக ரொம்ப அழகாக இருந்துச்சான். இவங்க வீடை விட அவங்க வீடு இன்னும் அழகாக இருந்துச்சான். அவங்க சர்ச்சில் இன்னொரு மூப்பர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் கொஞ்சம் பெருமையாக பேசுவாராம். அவரோட வீடு பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்ததா அந்த ஆண்டியை விட. ஆனால் இந்த கஷ்டப்பட்ட வயதான தாயாரோட வீடு ரொம்ப மகிமையாக இருந்துதான். அப்புறம் ஆண்டவர், என் வீடு எங்கே இருக்குன்னு இவர் கேட்குறாரு. கிங்ஸ் ஷோ ஆண்டவர் கூட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு
பில்டிங் இருக்குது, ஆனால் அதுக்கு கூரையே இல்லை. இவருக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. இசப்பா, என்ன நீங்கள் எனக்கு ஒரு கூரையே இல்லாமல் என் பில்டிங் இருக்குதே, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நீ இன்னும் நிறைய நற்கிரியைகள் உலகத்தில் போய் செய்யணும், நீ செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ தூரம் வந்திருக்கு, நீ இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, செய்ய செய்ய அந்த பில்டிங் என்னாகும், கம்ப்ளீட் ஆகும், உன்னோட பில்டிங் அதுக்கேற்ற மாதிரி கட்டப்படும்னு. அப்போ எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம்ல. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, நீ வா, உன்னை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெட்டியை மூடி உள்ளே வச்சுட்டாங்கன்னா நீ திரும்பி போக முடியாது, அதனால வான்னு அந்த 2 தேவதூதர்கள் ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு இவரை கூட்டிகிட்டு வராங்க. ஆண்டவர் நீங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறார். கரெக்டாக அவங்க வெளியில் வர்றதுக்கு முன்னாடி, அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வராரா. யாருன்னு பார்த்தா அவர் ஆபிரகாம். ஆபிரகாம் பார்த்தா நம்மளாம் வயசானவர், தாத்தான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப யங்காக இருந்தாராம். ஏசு கிறிஸ்து எப்படி யங்காக இருக்காரோ அதே போல் ஆபிரகாமும் யங்காக இருந்தாராம். யங்காக இருந்தவர் ஓடி வந்து சொல்கிறார் இவர்கிட்ட, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு, நீ போய் உலகத்தில் எல்லாரும் ஜனங்கக்கிட்டையும் சொல்லு அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சாராம். அதோட டைம் ஆகுதுன்னு ஃபாஸ்ட்டாக 2 தேவதூதர்களும் தூக்கிட்டு வந்து அவர் வீட்டு வாசலில் நிறுத்திட்டாங்க. நீ போய் உன்னோட பாடிக்குள்ளே போய்க்கோன்னொடனே அவர் அப்படியே அந்த ஆத்துமா போய் அவர் உடம்புக்குள்ளே போய் தான் அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. எவ்வளோ மகிமையான அனுபவம் இல்லை? இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இந்த பரலோக ராஜ்யம் இதை கேட்ட உடனே அங்கேயே பேரணும்னு தோணுதா இல்லையா? ஆமாம், நம்மளுடைய நற்கிரியைகள்னால தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய வீடு பரலோகத்தில் கட்டப்படுது. இந்த உலகத்தில் எதுக்குங்க வீடு? வீடே தேவையில்ல, பரலோகத்தில் நமக்கு வேணும் அந்த வாசஸ்தலம். ஹல்லேலூயா, நித்திய வாசஸ்தலம் வேணும். நம்ம இங்கே குட்டி வீடுனா அங்கே பெரிய வீடு, இங்கே பெரிய வீடுனா அங்கே குட்டி வீடு, எது வேணும் நீங்களே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, இங்கே குட்டி வீட்டில் இருக்கோம் நம்ம கவலைப்படுறோமா? இன்னும் அங்கே பெரிய வீடு ஆண்டவர் நமக்கு கட்டிட்டு இருக்கிறார். நம்ம நற்கிரியைகள்னால அங்கே ஒரு பெரிய பங்களா நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு இந்த உலக கவலை, பாடு, பிரச்சனை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களை பெற்ற தேவதாசன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாராம். கொரியாவில் இருக்கிறாரு, நம்ம போனால் போய் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து. பிலிப்பியர் 3:13-14 வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். 13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா, நம்ம கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவை எது? நமக்கு பரம அழைப்பின் பந்தய பொருள். அதுதான் நம்மளுடைய ஒரே லக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே லக்கு எது? பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த பரம அழைப்பு நம்மளுடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஒரே லக்கு. அதுதான் நம்மளோட ஒரே டெஸ்டினி. நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் தரிசன ஆண்டவர் வச்சிருக்கலாம், டிஃப்ரெண்ட் அழைப்பு வச்சிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய டெஸ்டினி எது? பரலோகம். நம்ம எல்லாரும் எங்கே போய் சேரணும்? பரலோகத்தை போய் சேரணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இந்த எதிர்காலத்தை குறித்து மகிழுகிறாள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பாவ மன்னிப்பை பெற்று மகிழுகிறாள். எப்படி நம்ம மகிழ முடியும்? பாவத்திலே வாழ்ந்துட்டு நம்மளால சந்தோஷப்பட முடியுமா? அது வருங்காலத்தை நினைத்து கண்டிப்பாக இல்லை. பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். எல்லாருமா நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பாவம் என்ன பண்ணும்? இது ஒரு கொடிய வல்லமை. என்ன பண்ணுன்னா, நம்மளை தேவ பிரசன்னத்திலையும் தேவ சமூகத்திலையும் இருந்து நித்தியமாக பிரிச்சிரும். ஆமென். பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு நாளும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் என்ன பண்ணிடும்? தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் இருந்து நம்மளை பிரிச்சிரும். பாவம் வந்தால் என்ன வரும்? பயம் வரும். ஜெர்மன் நாட்டில் ஒரு மனுஷன் வாழ்ந்தாராம். அவருக்கு பயங்கர கொடிய நோய். என்ன நோய்னா? எய்ட்ஸ் நோய். அவர் வந்து என்ன பண்றாரு? ரொம்ப பயத்துல நடுங்கி போயிருக்காரு. ஒரு தேவ ஊழியன் அவரை சந்திக்க போயிருந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடிய நோய், எய்ட்ஸ் நோய் வந்துடுச்சு, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளைங்கள என்னை காரி துப்பிட்டாங்க, என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாம் என்னை தள்ளிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயங்கரமான பயம் இருக்குதுன்னு. பாவம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா பயம் கூட வருங்க. நம்ம பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணா? பயந்து போய் அதை புதைத்து வைத்தான். ஆனால் நிறைய தாளந்து பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க? அதை பெருக்கி எதிர்காலத்தை நினைத்து மகிழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு தாளந்து பெற்றுக்கொண்ட நம்ம அதை புதைத்து வைக்கிறவர்களாக பயந்து இருக்கிறோமா? நம்ம இந்த நாளில் நம்ம நல்ல
அனலைஸ் பண்ணிக்குவோம். ஆமென். நம்ம வருங்காலத்தை குறித்து மகிழ வேண்டும்னா சிலுவை அண்டையில் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு பலிபீடத்தில் வந்து நம்மளை சுத்திகரித்து கொண்டு செப்பனிட்டு கொள்ள கடவோம். ஆமென். வசனம் அழகாய் சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறார்கள். நம்மளும் குணசாலியான ஸ்திரியை போல எதிர்காலத்தை குறித்து நம்ம மகிழ்கிறவர்களாய் காணப்படணும்னா இதுதான், பாவம் மன்னிக்கப்படணும் நம்ம வாழ்க்கையில. ஆமென். 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், உம்முடைய இரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன் என்று மகிழ்ந்தால் அன்னாள். என்னது? அவங்களுடைய இரட்சிப்பு வந்தது, என்ன வருது? சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. அதே மாதிரி இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்று வருதுன்னா மகிழ்ச்சி வருது. ஹல்லேலூயா. அதுலேருந்து நம்ம ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்வோம். ஆமென். நம்ம மனம் திரும்பும் போது, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கும் போது நம்மளையே மீறி ஒரு அளவற்ற சந்தோஷம் வரும். எத்தனை பேர் அந்த பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றீங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியல ரெச்சிப்பின் சந்தோஷம் வரும்போது எதுக்கு அழுறோன்னே தெரியாது, பயங்கரமா அழுக. ஒரு நாள் அப்படிதான் அழுதேன், என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் பிடிச்சி சர்ச்சு ஆராதனையில் அழ ஆரம்பிச்சது. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் என்னன்னு பண்ணல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நான் அழுதேன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக யாரும் ஹர்ட் பண்ணிட்டாங்க, அழுறேன்னா என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் அந்த ரெச்சிப்பின் சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் வரும்போது உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அன்கண்ட்ரோலபிளாக நம்ம அழுவோம், அப்படி தானே? அப்போ மனம் திரும்பும் போது என்ன வருது? அந்த அழுகு அப்படியே மன மகிழ்ச்சியாக மாறும். அப்போ அது அந்த நம்ம நார்மலாக அழுதோன்னு ஒரு பயங்கர எம்டினஸ் தான் வரும். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும்போது என்ன வரும்? அந்த ஸ்டாப் பண்ண பிறகு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு மன மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? ஹல்லேலூயா. நம்மெல்லாம் மனம் திரும்பும் போது, நம்மெல்லாம் பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகம் அங்கே சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பெற்ற சந்தோஷத்தை இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ அறிந்து கொள்ளாமல் இருக்காங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். என்ன நடந்தது? கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போறான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு? சந்தோஷம், ஆடல் பாடல். ஆமென். கொளுத்த கஞ்சுகளை அடித்தாங்க, புசித்து சந்தோஷப்பட்டாங்க. ஆமென். அப்படிதான் நடக்கணும். எல்லாருமே தவறு பண்றவர்கள் தான். ஒரு வாட்டி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த கெட்ட குமாரனை போல பின்னடைந்து போகிறோம் தானே ஒரு சில நிமிடங்கள்ல. ஆனால் திரும்பி வரும்போது ஒவ்வொரு நிமிஷம் அந்த வீட்டில் என்ன நடக்குது? ஆடல் பாடல் சந்தோஷம். அப்போ பரலோகம் நம்மளை கண்டு மகிழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி நம்ம பேக் ஸ்லைட் ஆகி திரும்பி திரும்பி ஏசப்பா என்ன ஒரு வாட்டி, ஏசப்பா என்ன ஒரு வாட்டி, ஒரு வாட்டி, ஒரு வாட்டி நம்ம திரும்பி திரும்பி இத்தனை வாட்டி நம்ம பேக் ஸ்லைட் ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட வரும்போதும் அங்கே என்ன நடக்குது? சந்தோஷம் உண்டாகுது. பரலோகமே மகிழுதான். ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் குணசாலியான ஸ்திரீ எப்படி எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறாள்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மகிழ்கிறாள். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, உங்கள் தரிசனத்தை கர்த்தரோடு இணைத்து பாருங்கள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அதை நம்ம கர்த்தரோடு இணைத்து பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? எதிர்காலத்தை குறித்து நம்ம மகிழணும்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விசுவாச கண்களை, நம்மளோட ஆவியில் நம்ம பார்க்கணும். என் பிள்ளைங்க இப்படியா ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, இந்த ஆண்டில் கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார், இப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறாரு, என் பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கையை தரப்போகிறாரு, இந்த ஆண்டில் எனக்கு தரப்போகிறாரு. எந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறாரு, என் பிள்ளைக்கு ஒரு ப்ரொமோஷனை தரப்போகிறாரு, எங்கள் கணவனுடைய தொழில் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாருன்னு நம்ம விசுவாசத்துல எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கும் ஒன்று ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது போல யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு? சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் அவன் என்ன பண்ணுது? வணங்குது. அப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லா அரிக்கட்டுகளும் 11 அரிக்கட்டுகளும் யோசேப்பு அரிக்கட்டை வணங்குது. இதை அவன் சொல்லும் போது அவன் சகோதரர்கள் எல்லாம் பயங்கரமாக அவன் மேலே கோவப்பட்டாங்க. ஆமா, இவர் பெரிய ஆள், இவர் நாங்கள்லாம் வணங்கணுமான்னு கோவப்பட்டு அவனை பயங்கரமாக ஒதுக்குனாங்க. அப்படி தானே? ஆனாலும் அவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தந்த தரிசனத்துக்கு நேராகவே அவர் ஓடிட்டு இருந்ததுனால அவன் சந்தோஷமாகவே தான் இருந்தான். எங்கேயாவது யோசேப்பு துக்கமுகமாக இருந்தானா?
அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியோட தான். எதுக்கு அவன் மகிழ்ச்சி அவனால இருக்க முடிஞ்சதுன்னா, எதிர்காலத்துல என் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறாரு, நான் அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவானா இருக்கிறேன், அதனால நான் ஓடுறேன், என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறும்னு அவன் விசுவாசத்துல ஓடுனான். அதனாலதான் சிறைச்சாலையில் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கின போதும், போத்திபார் வீட்டுல செய்யாத தப்புக்கு அவன் குற்றம் சாட்டப்படும் போதும் அவனுக்கு இருந்த விசுவாசம், இல்லை இது என் முடிவல்ல, மை டெஸ்டினி இஸ் டிஃப்ரெண்ட், என் ஆண்டவர் சொன்ன டெஸ்டினி வேற, என் ஆண்டவர் சொன்ன தரிசனம் வேற, நான் அங்கே போனோம், இது ஒன்றுமே இல்லை, இதை நான் கடந்து போடுவேன், இந்த பாதையை நான் தாண்டுவேன்னு மகிழ்ச்சியோடு அவன் எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கான். இது இல்லை, இது என்னோட டெஸ்டினியில் இதில் முடியலை, இன்னும் நான் போகணும், நான் அந்த டெஸ்டினியை ரீச் பண்ணணும்னு அவன் போயிட்டே இருந்ததுனால தான் அன்னைக்கு வந்தது. என்ன வந்தது? அழகா அதிகாரியை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஆமென். பார்வோனுக்கு அடுத்த பதவி. பார்வோன் சும்மா தான், ஆனால் யோசேப்பு கையெழுத்து வச்சாதான் அங்கே எல்லாமே நடக்கும் எகிப்தில். அப்படியாய் உயர்த்தினார். அதே போல் அவன் 11 சகோதரர்கள் அவன் வந்து அவனை வணங்கி அவன்கிட்ட பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. எப்படி ஆண்டவர் தரிசனத்தை சொன்னார் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பின் தரிசனத்தை நிறைவேற்றின தேவன் உங்கள் தரிசனத்தை என் தரிசனத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது தான் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறும், கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசத்தோடு எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், என் தரிசனம் வேற, என் டெஸ்டினி வேற, நான் இப்படி படுற பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஓடும்போது என்ன நடக்குது? நம்ம டெஸ்டினியை ரீச் பண்ண பாத்திரவான்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரு தான் நம்மளை நடத்திட்டு வர்றார். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு கவலை? எல்லா பாதையும் நம்ம தாண்டிடலாம். ஆமென். வசனம் அழகா சொல்லுது யோவான்ல, ஆமென். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இயேசு சொல்றார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்தாரா? எல்லாமே நிறைவா இருக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒண்ணுமே இல்லை, என் அப்பா மட்டும் இருக்காருன்னு இருக்கும்போது இருந்த சந்தோஷம் தான் நிறைவான சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. பொன்னும் பொருளும் திராட்சரசமும் சாப்பாடும் பெருகி அப்படி இருந்த காலத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறார்னு இருந்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் மிகுதியா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 2 பாயிண்ட் பிடிச்ச. முதல்ல என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். 2வது உங்கள் தரிசனத்தை கர்த்தரோடு இணைத்து பாருங்கள். 3வது காரியம், கடந்த கால வெற்றிக்காக துதிங்கள், வருங்காலத்தை விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நடத்திட்டு வந்த தேவன் இனிமே என்ன நடத்துவார். கடந்த காலத்தில் நம்மளை ஆண்டவர் நடத்திட்டு வந்த பாதையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா எதிர்காலத்தை குறித்த பயமே இருக்காது. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள பெருகும். கோலியாத் வந்து நிற்கிற அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலர்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு இஸ்ரவேலர்களையும் கர்த்தரையும் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். அங்க இருந்த எல்லா சேனை பயங்கரமான பராக்கிரமசாலிகள் யுத்த வீரர்கள்லாம் பயந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரே ஒரு மனுஷன் கோலியாத்துக்கு. அப்படித்தானே? ஆனா என்ன நடந்துச்சு? இந்த தாவீதுக்கு ஒரு பயங்கரமான விசுவாசம் இருந்தது. எப்படி அந்த விசுவாசம் வந்தது? அவனுக்கு கடந்த காலத்துல நடந்த காரியங்கள் அவனை நினைவு கூறும்போது என்ன நடந்தது? கடந்த காலத்துல சிங்கத்தையும் கரடியையும் அவன் வீழ்த்தினதுனால தான் அவனுக்கு அந்த தைரியம். அவ்வளோ பெரிய சிங்கம், மிருகம், ஒரு 5 அறிவு படைத்த ஒரு மிருகம், 2 மிருகம், பெரிய மிருகத்தையே நம்ம வீழ்த்திட்டோம், இந்த மனுஷன் ஏமாத்துறோங்கிற தைரியம் அவனுக்கு. அதனால தான் அவன் அந்த பயமே அவனுக்கு இல்லை. எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு சந்தோஷம், இவனை வீழ்த்தினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான்? தைரியமாக சொல்கிறான், இங்கே பாரு, இன்னைக்கு உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். எவ்வளோ தைரியம் இல்லை அந்த சின்ன தாவீதுக்கு. இப்போ நின்றுட்டு எதிர்த்து நின்று ஒரு கவன் எடுத்து அடிக்கிறான். அவன் அப்படியே முகங்குப்புற விழுறான். அவனுடைய பட்டயத்தையே உருவி தலையை வெட்டி ஆகாயத்து பறவைக்கு கொடுத்துட்டான். ஏமேன். அவ்வளோ மகிமையான காரியங்களை தாவீதால் எப்படி செய்ய முடிஞ்சுது? அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. கடந்த காலத்தில் சிங்கத்தையும் கரடியும் வீழ்த்த என் கூட இருந்த அதே தெய்வத்தை தான் நான் இன்னைக்கும் ஆராதிக்கிறேன். இந்த மனுஷன் ஏமாத்திரம், இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம், அதனால தான் நான் அவனை வீழ்த்த முடிஞ்சது. நான் எதிர்காலத்தை குறித்து அவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்ததுனால, கடந்த காலத்தில் அவன் வந்து கர்த்தரை துதிச்சதுனால தான் அவனால் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற முடிந்தது. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிற இந்த கற்பனை, அதாவது நம்ம ஃப்யூச்சரை நினைக்கக்கூடிய சக்தியை நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட விதமாகவும் பயன்படுத்தலாம். அப்படி தானே? பாசிட்டிவாகவும் நம்ம திங்க் பண்ணலாம், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணலாம். சின்ன
கட்டி நம்ம உடம்புல வந்துட்டுனாலே உடனே என்னது, ஐயோ இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு பயந்தோன்னா பிசாசு என்ன பண்ணுவான், கை கொட்டி சிரிச்சிட்டு ஜாலியாக நம்ம தோளில் ஏறி உட்காந்து நல்லா நம்ம கூட ரைடு போவான். பிசாசை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கோமா? இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக நம்ம சிந்திச்சோன்னா, இல்லை இல்லை இல்லை, எவ்வளோ பாடு, எவ்வளோ நோய், எவ்வளோ பிரச்சனையெல்லாம் என் ஆண்டவர் தாண்டி வர இவ்வளோ நாள் என்னை நடத்தினவர், இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் அதை நடத்திட மாட்டாரா, இந்த கட்டி எம்மாத்திரம் நம்ம நினச்சிருந்தோன்னா பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய், எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென். தரிசனம் கர்த்தர் தந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவன் சரீரம் செத்து போனதையும் உணராதவனா இருந்தானா. எதனால? ஆண்டவர் சொல்றாரு, பாரு வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு, இவ்வளோ நிறையா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஓ, இப்படி எனக்கு ஒரு பிள்ளையே இல்லை, ஒரு குழந்தையே இல்லை, எப்படி வானத்து நட்சத்திரம் பண்ண அவன் சிநேகப்படலை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான், கர்த்தர் தந்த தரிசனத்தை பிடித்து கொண்டான். ஒருவேளை இன்னைக்கு என்கிட்ட ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வானத்து நட்சத்திரம் அளவு என் சந்ததி பெருக போகுதுங்கிற விசுவாசம். அவன் எதிர்காலத்தை பார்க்குறான். இல்லை இல்லை, ஏசப்பா எனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னார்ல, அவர் பெருக பண்ணுவார்னு அதை நினச்சிட்டே ஓடினதுனால தான் அவன் சரீரம் செத்து போனதையும் அவன் உணரவே இல்லை. அவன் மனைவிக்கு பெண்களுடைய வழிபாடு நின்று போனதை அவன் நினைக்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ சந்ததி, நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஹல்லேலூயா. அவ்வளோ அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்ததா. ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது, கவுண்ட்லெஸ். இவ்வளோ நாளும் சயின்டிஸ்டால் கூட கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு. அவ்வளோ கவுண்ட்லெஸ் தானே இன்னைக்கு நம்ம எல்லாருமே. ஆபிரகாமின் சந்ததி தானே நம்ம எல்லாம். ஆபிரகாமின் சந்ததி அப்படி ஆசீர்வதித்த தேவன். அவனை விசுவாசத்தோட எதிர்காலத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, நட்சத்திர அளவு நான் பெருக போறேன். நம்ம பார்த்ததுனால தான் அவன் சரீரம் செத்து போனது கூட உணராதவனா, எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்பிட்டு மகிழ்ச்சியோடு நடந்தவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்பவும் ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வாங்கி கொடுக்க தோணுமா? இல்லை. ஆனால் ஜெர்மி ஆல்டோனுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவன் எதுவும் வாங்கி தரேன்னு எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேங்கன்னு எப்பவும் எரிச்சல் அடைஞ்சிட்டு கோவப்பட்டு அழுவான். ஆனால் ஜெர்மி நேக்கா, அம்மா என்னம்மா ப்ளீஸ்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுவோம். அது மாதிரி நம்ம கர்த்தரிடத்துல எப்பவுமே எப்படி இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். அப்படியே அவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஓன்னு அழுதோன்னா எப்படி இருக்கும்? இதை ஏசப்பா நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்க என் வாழ்க்கையில், நான் இன்னைக்கு வச்சிருக்கிற என்னோட காரியங்கள், என் பிள்ளைங்க, எனக்கு நீ தந்த ஆசீர்வாதங்கள், சம்பத்துகள் எல்லாமே உங்கள் கையில் நான் வாங்கினது. அன்னைக்கு என் ஜெபம் இன்னைக்கு பதிலாக என் கையில் இருக்கும்போது இவ்வளோ நாள் நடத்திட்டீங்க ஏசப்பா, இனிமேலே நடத்திடுவீங்க. நம்ம விசுவாசத்தோடு எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு அவருடைய சமூகத்தில் போய் தேங்க்யூ ஏசப்பா, நீங்கள் இவ்வளோ நடத்துனீங்க, இதையும் நடத்திடுவீங்கன்னு எங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு நம்ம அறிக்கையிட்டோம்னா அப்போ அவர் மனசு எப்படி சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை மன மகிழ்ச்சியோட எவ்வளோ விசுவாசத்தோடு என்கிட்ட நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு அறிக்கையிட்டே இருக்கான்னு அவர் இருதயம் குளிர்ந்து அவர் நம்மளுக்கு இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தான் சொல்ல, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, இன்னொரு பலன் வரும்லாம் காத்துட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா, இருக்கிற பலத்தோட போய் நில்லு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பலன் வரணும், இன்னொரு வல்லமை வேணும், இன்னொரு கிருபை வேணும், இன்னும் ஆண்டவர் என் கூட பேசணும் காத்திருக்காத, இருக்கிற பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஆமென். அப்போதான் சக்கரை மலனத்தனையா இருக்கிற அந்த மீதியானியரையும் கிழக்கத்திய புத்திரரையும் உன் கையில் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அது நிறைவேற்றினார்ல, அப்படியே நிறைவேற்றினார். அவன் இருக்கிற பலத்தோட தான் போனான். எக்ஸ்ட்ரா பலன் தாங்க இசப்பா, இல்லைன்னா நான் போக மாட்டேன் நிற்கல. அது இருக்கிற பலத்தோட போய் மீதியானியர்களையும் கிழக்கத்திய புத்திரையும் வீழ்த்தினான். அதே போல் உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. ஆமென். கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்து ஆண்டவர்கிட்ட புலம்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ உனக்கு பூரணமா விளங்குன்னு சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு கொண்டதுனால தான் அப்புறம் வருகிற அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் புலம்பவே இல்லை.
புலம்பவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டான். ஒரு வாட்டி அப்பா இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான், அதுக்கப்புறமா அவன் அதை கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், இதை வச்சுட்டு நீ போ, ஆமாம், நீ ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தைரியமாக ஊழியத்தை அவன் பலவீனத்தை அவன் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் அப்போஸ்தலன் பவுல் எதிர்காலத்தில் ஆண்டவர் எனக்கு பலனை தருவார், எனக்கு கிருபையை தருவார்னு ஓடினார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீ போ, உன்னை பின்தொடர எகிப்து ஜனங்களை கண்டு பயப்படாத, நான் உனக்கு செங்கடலை ரெண்டாய் பொழப்பேன். ஆமென். உன் முன்னாடி இருக்கிற செங்கடலை கண்டு பயந்து நடுங்காத, நான் உனக்கு நடத்துறேன்னு சொன்னது அந்த ஆண்டவர் எதிர்காலத்தில் எனக்கு இப்படி நடத்திடுவாரு. நம்ம விசுவாசத்தோட போனதுனால தான் வருங்காலத்தை குறித்து அவன் பயப்படாமல் அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. மோசேயின் முன்னால எகிப்தியர்கள் எல்லாம் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பின் நிச்சயம், செகண்ட் தரிசனத்தை கர்த்தரோடு இணைத்துக் கொள்ளுங்கள், மூணாவது கடந்த காலத்து வெற்றியை நினைத்து வருங்காலத்தை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள கடவோம், நாலாவதாக நித்தியம் உங்களுடையது, ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அழகான ஒரு சாட்சி கேட்டோம்ல, டேவிட் யங்கிச்சோ சொன்னது. ஆமாம், நித்தியம் எவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது நித்தியத்தில் நம்ம ஏசப்பாவோடு இருக்க போகிறது, அதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷம். அவருடைய வருகை வெறு சமீபமாக இருக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுறாரு தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறாரு பவுல், இப்போ எழுதுறாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள்னு. நம்மளால எழுத முடியுமா? சிறையில் நம்மளை போட்டு அடைச்சிட்டாங்க, அங்கே என்னெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஏசப்பா உங்களை நம்பி தானப்பா இருந்தேன், என்னை விட்டுட்டீங்களாப்பான்னு புலம்பி தீர்த்துருப்போமா இல்லையா? யாரெல்லாம் ரொம்ப அப்போஸ்தலர் பவுல் பேசி சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடி இருப்பீங்க சிறையில்? சொல்ல போல நம்மளால சந்தோஷமா இருந்திருக்கவே முடியாது. ஆமென். சிறையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இசப்பா எலி வருது, இசப்பா பள்ளி வருது, இசப்பா மூட்டை பூச்சி கடிக்குதுன்னு நிறைய புலம்பல் பாட்டு பாடிட்டு தான் இருந்திருப்போம். ஆமென். ஆனால் அவர் அப்படியெல்லாம் பண்ணலை. என்ன பண்ணாரு? நம்மளுக்கு புத்தி சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு நம்மளுக்கு அழகா சொல்றாரு. இந்த வார்த்தை எத்தனை பேர் எழுப்பியிருக்கு? 1000 ஜனங்களை இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காம, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவருக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எதிர்காலத்தை குறித்து பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பயங்கரமான பாடு, அவர் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு கோழையை போல அழுது புலம்பல் பாட்டு பாடலை, சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படி அவரால் மகிழ்ந்து முடிஞ்சது நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி பவுலால் சந்தோஷப்பட முடிஞ்சது? பரலோகத்தை அவர் வாஞ்சிக்கிறவராக இருந்தார். எப்படி இருந்தார்? பரலோகத்தை நினைவு கூர்ந்து கொண்டு, அந்த ஒளிமயமான தேசத்தில் நான் தேவனோடு இருப்பேன், நான் இந்த பாடல நான் மரித்து போனா கூட என்னுடைய நெக்ஸ்ட் மினிட் பரலோகத்தில் என் அப்பா கூட இருக்கும், அந்த ஜீவ கிரீடம், அந்த நீதியின் கிரீடம் என் தலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம், நான் மகிமையில என் அப்பா கூட இருப்பேன். அவர் வச்சிருந்த அந்த ஒரு விசுவாசம் தான். அவர் அந்த எதிர்காலத்தில் என் தேவனோட நித்திய ராஜ்யத்துக்கு நான் பங்காளராக இருப்பேன் அவர் வச்சிருந்ததுனால தான் அவரால் அந்த சிறைச்சாலையில் கூட சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள்னு கர்த்தரை பாட முடிஞ்சுது. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2 நம்ம வாசிக்கிறோம், இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாத்திரத்தில் வீற்றிருக்கிறார். யார் வீற்றிருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய சாட்சி என்னது? நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதுதான் அவருடைய சாட்சி. நம்மளுடைய சாட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது? நல்ல போராட்டத்தை போராடுறோமா? நம்மளுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்ம எல்லா சூழ்நிலைகளும் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம ஒரு விஷயம் நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம். எபிரேயர்ல இப்போ வாசித்த வசனம், இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் என்னல சிலுவையை சகித்தாரு, எல்லா சிறைச்சாலை அனுபவத்தையும் சகிச்சாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாராம். அப்போ பவுலை நம்ம எங்க போய் பார்க்கலாம்? பரலோகத்துக்கு போகும்போது போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். யாருக்கெல்லாம் சாது சுந்தர் சிங் தெரியும்? நிறைய வாட்டி நிறைய சாட்சி நம்ம அவரை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். சாது சுந்தர் சிங் ஒரு நாள் கைலாச மலையில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு செங்குத்தான மலையில் ஏறி போயிட்டு இருக்காராம். அது ஒரு கோடை காலம், ஆனால் பயங்கரமான பனி அங்கே அந்த இடத்த மூடி இருந்ததுனால அவர் வலிக்கு அந்த இடத்துல விழுகிறாரு.
அவர் விழுந்ததுனால அவருக்கு எதுவும் பெருசாக படலை. அவருக்கு இருந்த அந்த சோர்வுனால அவ்வளோ தூரம் ஏறி வந்தது அவரால் எந்திக்க முடியலை. அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தாவரம் இருக்குது, அதை பறித்து நீ சாப்பிடு அப்படின்னு. பயங்கரமான குளிர். அந்த சத்தம் கேட்டவுடனே அங்கே பார்க்குற ஒரு புல் போல் ஒரு சின்ன செடி இருக்குது, அதை பிச்சு அப்படியே சாப்பிட்றாரு. அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகுது. ஹீட் ஆனதும் அவரால் அந்த குளிரை தாங்க முடியுது. அப்படியே தூங்கிடுறாரு, அந்த பனியிலே படுத்து தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்திரிச்சு அவர் எழும்பி பார்க்குறாரு. அவர் கண்ணு எதிரிலே ஒரு குகை ஒன்று தெரியுது. அந்த குகையை அப்படியே உத்து நோக்கி பார்க்குறாரு. அங்கே கரடி போல் ஒரு உருவம் இருக்குது. என்ன கரடி இங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் நடுக்கத்தோட என்னன்னு அப்படி உத்து பார்க்குறாரு. அது கரடி இல்லை, ஒரு மனுஷன்தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய தாடி முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக முளைச்சதுனால அந்த தோற்றம் வந்து கரடியை போல் ஒரு தோற்றம் கொடுக்குது. அவர் கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்த்த உடனே அந்த மனுஷன் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு கூடுறாரு. உடனே உள்ளே போகிறாரு. இவர் ரொம்ப தயக்கத்தோடு உள்ளே போகிறாரு. நம்ம 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் அப்படின்னு அவர் கிட்ட போன பிறகு தான் தெரிஞ்சுது அவர் வந்து ஒரு சன்னியாசி. கிட்ட போனதும் 2 பேரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை ப்ரேயர் பண்ணுறாரு. இவர் யாரோ ஒரு ரிஷின்னு தான் நம்புறாரு. அதுக்கப்புறம் கிட்ட போய் அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவர் இயேசு கிறிஸ்துவை நினைத்து மன்றாடும் போது தான் ஓகே அவர் ஏசப்பா கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுறாருன்னு சாது சுந்தர் சிங் அறிந்து கொள்கிறாரு. ப்ரேயர் பண்ணி முடித்ததும் ஒரு தோல் சுருள் எடுக்கிறாரு. அந்த ரிஷி எடுத்து அதை திறந்து வாசிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த தோல் சுருள் எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து அது ஹீப்ரூ லாங்குவேஜில் இருக்கிறதுனால அந்த ஹீப்ரூவில் வாசிக்கிறாரு. இவருக்கு புரியுது இது வந்து பைபிள் ரிலேட்டடாக தான் ஏதோ வாசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது சாது சுந்தர் சிங். அவர் யாருன்னு பார்த்தா கைலாஷ மகரிஷி. அவர் வந்து ஒரு ரிஷி. அவர்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு சாது சுந்தர் சிங் கேட்குறாரு. அப்போ வந்து இது சாது சுந்தர் சிங் பார்த்தது 1912 அப்படின்னா 19ஆவது நூற்றாண்டு. ஆனால் அந்த ரிஷி சொல்கிறாரு அவர் 15ஆம் நூற்றாண்டு, அதாவது 1592 பிறந்தவராம். கைலாஷ மகரிஷி எப்போ பிறந்திருக்காரு? 1592. ஆல்மோஸ்ட் 3 centuries கழிச்சு தான் சாது சுந்தர் சிங்கே பார்க்குறாரு. 3 செஞ்சுரிக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் 1594 பிறந்த அந்த ரிஷி சொல்கிறாரு அவரோட ஊர் வந்து எகிப்து அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் ஒரு பயங்கர பக்தி உள்ள ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்தவராம். ரொம்ப அவங்க முஸ்லீம் பக்தியாக அவங்களுடைய காடை ரொம்ப வர்ஷிப் பண்ணுறவர். அவர் ஒரு 30 வருஷம் அப்படியே ரொம்ப கடவுளை தேடிட்டே இருக்கும்போது 30 வருஷம் கழித்து ஒரு பயங்கரமான ஒரு எம்டினஸ் அவருடைய ஹார்ட்டில் இருந்ததுனால உண்மையான தெய்வத்தை தேடணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தாராம். அவர் எப்போவுமே தியானத்திலே இருப்பார். இரவு பகல் முழுவதும் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மதியே போயிட்டார் 30 வருஷம் அவருடைய வாழ்க்கையில். 30 வருஷம் கழித்து அப்படியே அவர் தியானத்திலே அவருடைய நாட்களை கடத்திட்டு போகும்போது இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு ஊழியக்காரர் எகிப்துக்கு வராரு. அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க போகிறாருன்னு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஏரியாவில் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவர் யார், அந்த தேவ மனுஷனை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லி இந்த ரிஷிக்கு ரொம்ப ஒரு ஆசை. உடனே அவர் போய் அந்த தெய்வ மனுஷனை சந்திக்கும்படியாய் போகிறாரு. அவர் போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு. தற்சமயமாக அந்த தேவ மனுஷன் அவர் முன்னாடியே வந்து நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். அந்த ஊழியக்கார் தான் எர்னாஸ், இந்தியாவிலேருந்து போன எர்னாஸ் ஊழியக்கார். அவர் முன்னாடி நிற்கிறார். முன்னாடி நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அதிகமாக பிரசங்கிக்கிறார். இவருக்கு அது பிடிக்குது. ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஈர்ப்பு வருது இயேசு மேலே. அப்படியே தொடர்ந்து ஒரு சில நாட்கள் அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை போதிச்சுட்டே இருக்கிறாரு அந்த ஊழியக்காரர். அப்புறமா என்ன ஆயிடுச்சு, இவருக்கு வந்து நம்ம இயேசுவின் வழியில் போவோன்னு அவர் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாரு. ஒரு 75 ஆண்டுகள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அவர் எகிப்திலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேயே நிறைய இடங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்காரு இந்த கைலாஷ மகரிஷி. ஊழியம் செஞ்சுட்டு அவருக்கு ஒரு 105 வயசு ஆனதும் அவரால் ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப அலைய முடியல ஊழியம் செய்கிறதுக்கு. அவர் நினச்சிட்டா இல்லை நம்ம தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த கைலாஷ மலை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதலாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு குகையில் தங்கிட்டார். அங்கே இருக்கிற மரங்களில் இருக்கிற ஃப்ரூட்ஸு அந்த கீரைகள்லாம் படித்து சாப்பிட்டு அவருடைய நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தால் அவருக்கு 104 வயசு. அங்கே அந்த மலையில தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் அந்த குகையில் உட்காந்து. ஆனால் அவருக்கு உயிர் போகவே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த ரிஷி. ஒரு நாள் ஒரு ட்ரம்பட் சவுண்ட் கேட்டிருக்கு.
அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. திறக்கப்பட்டோடனே அங்கே பார்த்தா இயேசு கிறிஸ்து சுற்றி தேவதூதர்கள் அப்படியே ஸ்கை வானத்தில் வந்து நிற்கும்படியா, அதாவது அவருடைய மாம்ச கண்கள் இல்லை, ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து, நீ மரித்து பொண்ணு, நீ ஜெபித்துட்டு இருக்க, உனக்கு வந்து நித்திய ஜீவனை நான் கட்டளையிடுறேன். அதாவது உன்னுடைய சரீரம் வந்து உயிரோடு தான் இருக்கும். என்னுடைய 2வது வருகை, என்னோட வருகை வெகு சகிமமாக இருக்கிறது. என்னோட வருகை மட்டும் நீ இந்த உலகத்தில் தான் இருப்ப. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உன் இருதயம் இருக்கும், உன் சரீரம் இங்கே தான் இருக்கும். ஆனால் உன் ஆத்துமாவுக்கு நான் கட்டளையிடுறேன், இந்த உலகம் முழுவதும் போய் எந்தெந்த சபைகளுக்காக சபைகளை ஆராய்ச்சி பார்த்து அதுக்காக நீ ஜெபிக்கும்படியாக உனக்கு கட்டளையிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் போயிடுறாரு. ஹல்லேலூயா. இப்போவும் அந்த ரிஷி உயிரோடு தான் இருக்கிறாராம். அவர் இப்போ எனக்கு தெரியல, ஆனால் அப்போ சாது சுந்தர் சிங் எழுதும்போது எப்போல்லாம் கைலாச மலைக்கு போகிறாரோ ஒரு 3 டைம்ஸ் அந்த ரிஷியை சந்திச்சிருக்கிறாராம் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் வாழ்ந்ததே 1900, நம்மளாம் பிறக்க முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. 1912 காலத்தில் பார்த்தவங்க. அப்போவே அவர் 3 டைம்ஸ் பார்த்துருக்காரு. அப்போவே அவர் 3 centuries கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 400 years வாழ்ந்திருக்காரு. இப்போவும் அவரோட உடம்பு சரீரம் அங்கே தான் இருந்தாலும் அவருடைய ஆத்மா மட்டும் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து சபைகளுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கலாம். அப்படியே அந்த ரிஷி வந்து சாது சுந்தர் சிங் கிட்ட பேசும்போது பரலோகத்தை குறித்து அவர் ஒரு நல்ல ஒரு அனுபவங்களை நிறைய சாது சுந்தர் சிங் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மனுஷனுடைய சரீரம் இறந்து போகுதுன்னா என்ன நடக்குன்னா, அவனோட ஆத்மா அப்படியே வெளியில் வந்து பார்க்கும்போது அவன் சரீரம் அங்கே தான் கிடக்கும். அந்த சரீரத்தில் இந்த ஆத்மா வெளியே வந்துன்னா அதுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குமா. என்ன நம்ம வெளியே வந்திருக்கோம், நம்ம உடம்பு அங்கே இருக்குது அப்படின்னு அது கொஞ்ச நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்படியே அந்த ஆத்மா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நல்ல ஆத்மாவாக இருந்தால் தேவதூதர்கள் வந்து கூட்டு போயிடுவாங்களாம். இதே கர்த்தருக்கு பிரியல்லாமல் வாழ்ந்த ஆத்மாக்கள்னா அந்த பிசாசு கூட்டம் வந்து அவங்கள நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருமா இமீடியட்டாக, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஆத்மா தேவனோடு போய் களி கூர்ந்து அப்படியே அவங்க அந்த பரலோகத்துக்கு போயிடும். நரகத்துக்கு போகிற ஆத்மா நரகத்துக்கு போயிடும். பரலோகத்துக்கு போன ஆத்மா திரும்பி வர ஆசையே படாதான். நம்ம இந்த கட்டுக்கதைகள்லாம் கேட்டு போயிருங்க. இந்த பிசாசு அலையுது இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே. எப்படிப்பட்ட பிசாசு அலையும்னா, எல்லா ஆவிகளுக்கும் சுற்றி திரிய அதிகாரம் உண்டாம், சரிங்களா? சுற்றி திரிய அதிகாரம் உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு போன ஆத்மாவால் இங்கே திரும்பி வர முடியாது. ஐயோ இந்த பாவமான இடத்துக்கு நான் வர மாட்டேன்னு யாரும் வரமாட்டாங்களாம். ஆனால் இந்த நரகத்துக்கு போன ஆத்மாக்களுக்கு சுற்றி திரியது இருக்குல்ல, அதுங்க தான் இப்படி சுற்றிட்டு அலையுதுங்க. ஹல்லேலூயா. எல்லா ஆத்மாக்களுக்கும் சுற்றி திரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போன ஒரு ஆத்மா கூட திரும்பி வராது. நரகத்துக்கு போன ஆத்மாக்கள் சுற்றிட்டு இருக்குது. இன்னொன்று பரதேசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு அந்த தெளிவான ஒரு நம்மளுக்கு ஒரு விளக்கம் தெரியாதுல்ல. பரதேசில் யார் இருப்பான்னா, இந்த சிறு குழந்தைகள், ஆண்டவரை குறித்து அறியாதவங்க, ஆண்டவரை குறித்து அறியாத வயசுல இறந்து போனவங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னே கேள்விப்படாதவங்க, அவங்க கண்கள் திறக்கப்பட முன்னோக்கிட்டே இறந்து போனவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து இங்கேயே பாவம். அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்கங்கிற அந்த பரலோகமா நரகமான்னு இருக்கும்ல, அவங்க எல்லாருமே பரதேசுக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் பரதேசில் போய் ஆண்டவர் அவங்களை சீர்படுத்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போடுறாங்க. பரதேசில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளும், கர்த்தர் அறியாதவர்களும், இயேசு கிறிஸ்து வரமுன்னகிட்டு மேசியா வருகிறதுக்காய் காத்திருந்தவர்களும், கண்ணு தெரியாதவர்களும், காது கேட்காதவர்களும், மனநிலை பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த பரதேசில் இருக்காங்க. மற்றபடி நம்ம இன்னைக்கு மரித்து போனோம்னா நெக்ஸ்ட் மினிட் பரலோகம். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்துக்கு நம்ம போகணும். ஆமென். அந்த நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். நான் இன்னைக்கு மறைத்தாலும் என் அப்பா மடியில் நெக்ஸ்ட் மினிட் இருப்பேன் நான் பரலோகத்துலங்கிற நிச்சயம் வேணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் பரதேசில் இருப்போமா, அப்புறம் செகண்ட் வரைக்கும் வந்த பிறகு ஆண்டவர் கூட போவோமா, அது வரை ஒரு இடத்துல இருப்போமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேர நெக்ஸ்ட் மினிட் இன்னைக்கு இறந்தோன்னா நெக்ஸ்ட் பரலோகம் தான். ஆனால் திரும்பி வர அதிகாரம் உண்டு. ஒரு ஆத்மாவும் திரும்பாது, எல்லாம் அங்கே இருந்துடும். இந்த நரகத்துக்கு போகிற ஆத்மா தான் சுற்றிட்டு இருக்குது. நம்ம எங்கே போகணுன்னு நம்மளே தீர்மானிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. பரலோகத்து ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆமென். நல்ல சாட்சியில் எப்படி எதிர்காலத்தை குறித்து நம்மளால் மகிழ முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொரு அழகான சாட்சி நான் கேட்டேன். ரிச்சர்ட் உம்ரான், சொல்லுங்க, பாஸ்டர் ரிச்சர்ட் உம்ரான். அவர் வந்து ருமேனியா தேசத்தில் ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு பாஸ்டர். அந்த ருமேனியா கண்ட்ரி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிஸ்ட் கண்ட்ரினா என்னது? அவங்க ஏசப்பாவெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுளெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நோ கடவுள், கம்யூனிஸ்ட். அவங்க வந்து
அந்த இடத்துல இவர் பாஸ்டரா போனதுனால பயங்கரமா இவரை கொடுமைப்படுத்தி 1000 சவுக்குனால அடிச்சு அவரை சிறையில் அடைச்சாங்க. 1000 சவுக்குனால அடிச்சு சிறையில் அடிக்கும்போது அவர் உடம்பெல்லாம் பிக்கப்பட்டிருந்தது, அப்படி கிழிஞ்சு போயிருந்தது. அந்த நிலைமையில கூட அந்த போலீஸ் வந்து அங்க இருக்கிற எல்லா கைதியையும் கூட்டு இந்த ரிச்சர்ட் உம்ரான் பாஸ்டர் மேல யூரின் பாஸ் பண்ண வச்சாராம். சிறுநீர், உடம்பே கிழிஞ்சிருக்கு, அந்த யூரின் எல்லா கைதிகளும் வந்து அவர் தலையில யூரின் பாஸ் பண்ண வச்சாரு. அப்போ அந்த மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சா? நான் ரீட் பண்ணுறேன், அப்படியே நம்மளுக்கு கண்ணீர் வந்துடும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறதாம். எப்படி சிந்திச்சிருக்கிறாருல மனுஷன். யூரின் நாறுது, ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு? என் சிரசின் மேலே என்னது ஊற்றப்படுகிறது. எவ்வளோ ஒரு தேவன் மேலே இருந்த பாசம் பாருங்களேன். என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே இசப்பா, நான் உங்களுக்காக இவ்வளோ சகிக்கிறேன்னு அவர் புலம்பவே இல்லை. அவரோட விசுவாசம் இப்படியா இருந்திருக்காது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு அதை சிந்திச்சுட்டு அந்த மனுஷன் அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து மகிழ்ந்தாராம். அல்லேலூயா. எப்படி மகிழ முடியும்? உடம்பு கிழிஞ்சிருக்கு, யூரின் ஸ்மெல்லு, மேலெல்லாம் நாறுது. அப்படியே அந்த ஈரத்தோடே போய் அவர் அந்த சிறையில் போய் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் அங்கே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய சிறைக்குள்ள இறங்கி வந்து அப்படியே அவர் மடியில் படுக்க போட்டு கட்டி அணைச்சு, என் மகனே நான் இருக்கேன்ப்பா, உனக்கு கவலைப்படாதேன்னு சொல்லி அவனை அப்படியே ஆற்றிட்டு, நாளைக்கு பரலோகத்தில் ஒரு வேளை உன்னை அடித்த இந்த போலீஸ் வந்து நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராம். எப்படி ஒரு வார்த்தை இல்லை. உடனே அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறாரு, கண்களை மூடி பரலோகத்தில் அப்படியே அவர் கண்களை மூடினோடனே அந்த சிறைச்சாலையை பரலோகமாக மாறுது. அந்த செனாரியோ அப்படியே மாறுது. அவருக்கு சீன் அப்படியே முன்னாடி வருது. அந்த போலீஸ் வந்து இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்துட்டாரு, நான் உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், நான் மன்னிச்சிருன்னு வந்து இவர் கையை பிடிக்கிறாராம், அந்த பாஸ்டரோட கையை. அடுத்த நிமிஷம் இந்த தேவ மனுஷனுக்கு இருந்த சந்தோஷம் அளவே இல்லையா. ஓ, என் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துட்டுன்னு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார். அடுத்த நிமிஷம் நான் மன்னிக்கிறேன், அப்படியே அவர் கரங்களை பிடித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாராம். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அநேக பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பாசம் ஏசப்பா மேல இல்லை, இந்த ஆத்துமாக்கள் மேலே வச்சிருந்த அவங்களுடைய பாரம் அப்படியே அவர் ஆண்டவர் ஒரு விஷயம் அந்த போலீஸ் வந்து மன்னிப்பு கேட்டதை அவர் அடுத்த நிமிஷம் மன்னிச்சுட்டு அப்படியே அவர் சந்தோஷமா ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் நம்ம ஒன்றும் அனுபவிக்கலை. ஹல்லேலூயா. ஊழியத்தில் பாடி, இந்த இடத்துல வந்த நேரத்துலேருந்து பாடுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இவன் என்ன கத்துவான், அவ்வளோதான். வேற ஒன்றுமே நம்ம அனுபவிக்கலையே. நம்ம தலையில் யாராவது யூரின் போனாங்களா? அந்த மாதிரி அனுபவத்தில் நம்ம ஒன்றும் கஷ்டப்படலையே. ஆனால் அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள்லாம் மகிமையாய் வாழ்ந்த நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகத்தில் நம்ம அப்பா மடியில் இருக்கிறத நினச்சி நம்ம மகிழும்போது இந்த உலகத்தின் பாவமோ உலகத்தின் காரியங்களோ நம்மளோட கஷ்டமோ நம்மளை மேற்கொள்ளவே கொள்ளாது. அதனால் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் பரலோகத்தில் ஏசப்பாவை நான் சந்திக்கணும், பரலோகத்தில் நான் என் அப்பா மடியில் இருக்கணும், பரலோகத்தில் எனக்குன்னு ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட்டிருக்கு, நான் அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும்னு இந்த சிந்தனையோடு நம்ம ஓடணும்னா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளவே கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை ஏந்தினவர் அந்த கரத்தில் உங்களை என்னைய வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு போனவர், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறவர், அதே கரங்களை உன்னையும் என்னையும் வரைந்து தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே மகிழ்ச்சியோடு என் அப்பா என்னை நடத்த வல்லவர், நான் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் நிற்பேன், நான் மகிழ்ந்து களி கூறுவேன், ஒவ்வொரு நாளும் என் அப்பாவோட மடியில் நான் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுவேங்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம
நம்ம வாழலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நம்மளுடைய தரிசனங்கள் அவருடைய கருத்தில் நம்ம இருக்கிறதுனால அதை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த குணஸ்தாலியான ஸ்திரியை போல எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து மகிழலாம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்தில் எவ்வளவோ தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் உமக்காக வைராக்கியத்தோடு ஆண்டவரே ஒரு ஆத்துமாக்காக பாடுபட்ட ஜனங்கள் எல்லாம் உண்டே சுவாமி. ஆண்டவரே எங்கள் கண்கள் எல்லாம் அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் வரணும், என் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை நான் பரலோகத்துக்கு இழுத்துட்டு வரணுங்கிற எண்ணத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய நித்திய ராஜ்யத்தின் பங்காளராய் ஆண்டவரே நாங்கள் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு என் எதிர்காலத்தில், என் வருங்காலத்தில் என் அப்பா மடியில் பரலோகத்தில் இருப்பேங்கிற எண்ணத்தோடு அப்பா நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபையை தாங்க சுவாமி. அந்த லெக்கை நோக்கி தொடர எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஆராதனை நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா நீர் மட்டும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவராக இருங்க சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பிரயோஜனமான பாத்திரம் சுவாமி. அப்பா நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ROI Power Ministries.